ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு சோதனை, பிள்ளை கிடைக்குது, சகோதரர்கள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, ஏன்னா இளம் வயசுல மரணிச்சிட்டாங்க. ஆனா என்ன நடக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் மட்டும் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல நம்ம கொஞ்சம் உறுதியா இருக்கிறோம். ரசூலுல்லாஹோட வரலாறுல நம்ம உறுதியா இருக்கோம். நாங்க இது எப்படி படிச்சுட்டு இருக்கிறோம்னு சொன்னா, 4 விஷயம் காதுல விழுந்தது மாதிரி என்ன செய்யறோம், போயிட்டு இருக்கிறோம். கேட்டா பாப்போம்னு சொல்லுவோம், அப்படின்ற லெவல்ல தான் போயிட்டு இருக்குது. ஆனா சில வரலாறுகள் அரசியல் பேசுற நேரத்தில் பாருங்க, அவன் 1988 வந்தான், அது கன்ஃபார்ம் பண்றாங்க. யாராவது பிரதமர் ஆகினதை, யாராவது விலகினதை, யாராவது ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் என்ன செய்யறாங்க அடிச்சு. எனக்கு ஞாபகம் ஜனவரி 29 அப்படி என்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, என்னமோ இதை விட்டா அவருக்கு நரகம் கிடைச்சிற மாதிரி என்ன செய்யறாங்க, பெரிய லெவல் அதை பேசுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹோட வரலாறு கேட்டா அதுல கொஞ்சம் என்னது சந்தேகம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை உருவாக்குவதற்கும் அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கை தான் எங்களுக்கு என்னது மிக முக்கியம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 பிள்ளைகள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் எத்தனை பிள்ளைகள், 6 பிள்ளைகள். அந்த 6 பிள்ளைகள்ல எத்தனை பெண், மொத்தம் 7 பிள்ளைகள், எத்தனை பெண் குழந்தைகள், எத்தனை ஆண் குழந்தைகள்? 4 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். சரி, 4 பெண் குழந்தை விடுங்க, 3 ஆண் குழந்தைகள்ல மூத்த ஆண் குழந்தை எது? பேரை கேட்பான்னு பார்த்தா மூத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. மூத்த ஆண் குழந்தை எது, மூத்த பிள்ளை யாரு? காசிம். மூத்த ஆண் குழந்தை பேர் காசிம். எப்படி சொல்லலாம், அபுல் காசிம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனை பேர். அபுல் காசிம் யாரும் யாருக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த புனை பேர் வைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மார்க்கெட்டால போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு ஆள் கூப்பிடுறாரு, யா அபுல் காசிம். அபுல் காசிம் என்று ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க, லம் ஆனிக்க, உங்களை அழைக்கல அல்லாஹ்வின் தூதர், அவரை கூப்பிட்டேன். 2 புனை பேர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சம்மு பிஸ்மி வலா தக்தனு பிகுன்யதி, என்ற பேரை சூட்டுங்கள், என் புனை பேர் என்ன செய்ய வேண்டாம், வைக்க வேண்டாம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த மகளுடைய பேர் என்ன? 4 பேர்ல ஏதாவது சொல்லுங்க வந்துரும். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த மகளுடைய பேர். அதுக்கு அடுத்து எல்லாம் தர்த்தீப்ல பிரச்சனைகள் எழுதிக்கலாம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி. இதுல உம்மு குல்தும் ருக்கையா, உம்மு குல்தும் ருக்கையா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்திகள் 2 பேர் சொல்லுங்க. இது வரலாற்று பாடங்கள் என்றால் இந்த சந்தர்ப்பத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்திகள் 2 பேருடைய பேர். 2 தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க, இல்லாட்டி சொல்ல வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேத்திகளுடைய பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி மகள் அல்ல, 2 பேர். உம்மு குல்தும் மகளா பேத்தியா? உம்மு குல்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மகள் இருந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு மகள் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேத்தி உம்மு குல்தும். இன்னொன்று ஜைனப் ரலியல்லாஹு உடைய மகள் உமாமா, அவர் பெண் குழந்தை, அவன் பேத்தி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வச்சுட்டு தொழுவாங்கன்னு வருது அது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி பேர்கள் இடத்துக்கு நான் வாரேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளில் ஆண் குழந்தைகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 குழந்தைகளும் மக்கால் என்ன செஞ்சிடறாங்க, மரணித்து விடுகிறார்கள். காசிம், அப்துல்லா. பெண் குழந்தைகள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்னு பாருங்க, ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா, எதுவரைக்கும் அல்லாஹ் தஆலா அவங்களை எடுக்கிறான், திருமணம் முடிக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்றான், எடுக்கிறான். ஆனா ஆண் குழந்தைகள் இளம் வயசுல எல்லாம் என்ன செய்யறான், அல்லாஹ்வோட தர்த்தீபை பாருங்க. எல்லா ஆண் குழந்தை ஒத்தரும் இல்ல, எல்லா ஆண் குழந்தைகளும் மரணிச்சு விடுறான். கடைசியில மாரியத்துல் கிப்தியா மூலம் ஒரு குழந்தை என்ன செய்யுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது இப்ராஹிம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கிடைச்ச மகிழ்ச்சி அப்படி ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிமை கையில் எடுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த குழந்தையை ஒரு பேணுதலாக சிறந்த ஒரு பின்னணியோட வளர்க்கணும் என்பதற்காக வேண்டி மதீனாவில் ஒரு கோடியில இருக்கக்கூடிய ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போய், ஒரு பொற்கொல்லனுடைய வீடு, குழந்தையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. நீங்க வளர்த்து என்ன செய்யணும், பால் குடிக்கிற விஷயத்துக்காக கொண்டு போய் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, வல்லாஹி மா ரஅய்து அர்ஹம பில் இயாலி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியவர்களை போடு தன் குடும்பத்திலே இரக்கம் உள்ளவர்களை நான் கண்டது கிடையாது. தன் குடும்பத்தின் மீது இரக்கம் உள்ளவர்களை நான் கண்டது கிடையாது. சமூக சேவை, பொது வாழ்க்கை, தவாண்டு நம்ம ஈடுபடுறோம். ஆனா பொதுவாக ஈடுபடக்கூடிய மார்க்கம் மட்டுமல்ல, வெளியுள்ளவங்களை பாருங்க, குடும்ப வாழ்க்கையில் என்ன செய்யாது, ஒரு ஈடுபாட்டிருக்காரு. சமூக சேவையே காரணமா சொல்வார்கள். ஆனால் மா ரஅய்து அர்ஹம பில் இயாலி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் குடும்பத்தின் மீது இரக்கமுள்ளவராக நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வேற யாரையும் கண்டதில்லை. ஏன் தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வீக்கும்
அந்த வீட்டுக்கு போவாங்க. மதீனாவுடைய அந்த குழந்தையை பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் போவாங்க. எதுக்குதான் போறாங்கன்னு பார்த்தேன்னு சொன்னால், குழந்தையை எடுப்பார்கள், முத்தமிடுவார்கள், கொடுத்து விட்டு வருவார்கள். இதுதான் முத்தமிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு வருவார்கள். அந்த வீட்டுக்கு போகிற நேரத்தில் வீடு அவருடைய அந்த வேலையால என்ன செய்யும், புகையை அடிச்சிருக்கும். புகையால என்ன செய்யும், அப்படி அடிச்சு போய் ரசூலுல்லாஹ் அங்கே நுழைந்து குழந்தையை பார்த்துட்டு என்ன செய்வாங்க, முத்தமிட்டு விட்டு வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்களோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது. இப்ராஹிம் அலா வஷக்கில் மவுத், மவுத்துடைய நிலைமையில இப்ராஹிம் என்ன செய்யறாரு, இருந்து கொண்டிருக்கிறார். வருமாறு உங்களை என்ன செய்யறாங்க, அழைக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, என்ன சொன்னாங்க, இன்னலில்லாஹி மா அகத் வலஹு மா ஆதா வகுல்லு ஷைஇன் இன்தஹு இலா அஜலின் முஸம்மா வல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். எல்லாமே அல்லாஹ்வுடைய ஒரு கால வரையறையோடு தான் இருக்கிறது. அவனுக்கே கொடுத்ததும் எடுத்ததும் பொறுமையாக இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வரணும் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அது போல ஒரு சில தோழர்களோடு என்ன செய்றாங்க, போறாங்க. குழந்தையை கையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. கஅன்னஹா கஅன்னஹா ஃபி ஷன்னா, ஒரு தோல் பாத்திரம், செம்பு பாத்திரம் கொதிக்கிறது போல குழந்தையோட இதயம் என்ன செய்யுது, அடிச்சு கொண்டிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையுடைய துடிப்பை பார்த்து கூட என்ன செய்றாங்க, கண்ணீர் விட்டு அழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் என்றதை பார்க்கிறோம். அப்ப கேட்கிறாங்க தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே ததுமா, நீங்களே அழுகிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் உயூனு தபகி வல் குலூபு தஹஸன் வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்படுகின்றன, ஆனால் இறைவனுக்கு பொருத்தமான வார்த்தையை தவிர நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வேற எதையும் பேச மாட்டோம். வஹாதி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, இந்த கண்ணீர் அல்லாஹ் தஆலா தன் அடியார்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கருணை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப இப்ராஹிம் என்ன செஞ்சிறாரு, மரணத்தினாரு. அல்லாஹ் வசனம் இருக்கிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன் நபியீன். முஹம்மத் உங்களில் எந்த ஆண் மகனுக்கும் தந்தை கிடையாது, அவர் அல்லாஹ்வுடைய தூதர், நபிமார்களுக்கு முத்திரையானவர் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா என்ன, இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஆண் குழந்தையும் பெரிய வயது வரைக்கும் இருக்காது. பிறந்தாலும் என்ன செய்யாது, பெரிய ரிஜால் என்ன, மாகான முஹம்மது அபா அஹத் மிர் ரிஜாலிக்கும், அதாவது உங்களது பெரிய ரிஜால் என்ற பெரிய வயசு, அது வரைக்கும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க என்ற முன்னறிவிப்பை அல்லாஹ் தஆலா செய்றான். சொல்லிட்டு என்ன சொல்றான், வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன் நபியீன், வ காதமன், அதாவது அவர் அல்லாஹ்வுடைய தூதர், அதே நேரத்தில் நபிமார்களுக்கு முத்திரையானவர். அப்ப எதற்காக அல்லாஹ் குழந்தை எடுத்தான், நபிமார்களுக்கு அவர் முத்திரையானவர். காரணத்தை கேளுங்க. அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை யாரில் ஆக்கியிருந்தா, யூத கிறிஸ்தவர்களுடைய பரம்பரையில. அவர்களுடைய எப்படி இருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, அதுக்கு பின்னால இஸ்ஹாக் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி பிள்ளைகள், அதுக்கு பின்னால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாருடைய பிள்ளை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. இப்படியே வந்து என்ன நடக்குது, அல்லாஹ் தஆலா சொன்ன வரலாறு. அதுக்கு அங்க என்ன, தாவூத், சுலைமான், அதே போல ஜக்கரியா, யஹ்யா, இதெல்லாம் என்ன பரம்பரை. வஜஅல ஃபீக்கும் நுபுவா, அல்லாஹ் தஆலா பரம்பரையிலே நபித்துவத்தை என்ன செஞ்சான், ஆக்கினான். ஆனால் இதே நிலைமை என்ன செய்யும், நபித்துவத்தில் என்ன செய்யலாம், வரலாம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த பரம்பரையில அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கட் பண்ணிட்டான். அது நபித்துவம் என்பது என்னது, இனி இல்லை. வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காதமன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தையுடைய மரணங்களுக்கு என்ன காரணம், சொந்த வாழ்க்கையில் அவனது இழப்புக்கு என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுத்தர் சந்ததியற்றவர் சொல்வதற்கு என்ன காரணம், அவருடைய சொந்த வாழ்க்கை வந்து எதற்காக இந்த இடத்துக்கு வந்தது, சோதனை. இந்த சோதனை எதுக்காக, மார்க்கத்திற்காக.